بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رحمة الله عليكم أهل البيت إنه حميد مجيد قال النبي صلى الله عليه وسلم ألا إن مثل أهل بيتي فيكم مثل سفينة نوح من ركبها نجا ومن تخلف عنها هلك رواه أحمد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்பத்தார்களை உலகத்திற்கு வழிகாட்டும் விண்மீன்களாக அல்லாஹ் விட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக பெரும் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் ஈடேற்றம் அடைந்தார்கள். யார் அதில் ஏறவில்லையோ அவர்கள் அழிந்து போனார்கள். அதுபோல என்னுடைய குடும்பத்தார்களை ஹாதிகளாக வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் நேரு வழி பெறுவார்கள், அதை தவிர்த்தவர்கள் வழிகட்டு போவார்கள் என்ற எச்சரிக்கையையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மூமின்களே, பெருமானாருடைய வாழ்க்கையிலே 5வது இடத்தில் மனைவியாக வந்தவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய ஆதி பெயர் ஹிந்து என்று வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அபூ சல்மா என்ற ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவி இருவருமாக மக்காவினுடைய கொடுமைகளை அனுபவித்தார்கள். 2 முறை எத்தியோப்பியாவிற்கு ஹபஷாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்திருக்கிறார்கள். பிறகு கணவன் மனைவி இருவருமாக இணைந்து மதீனாவிற்கும் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு குடும்பமாக ஹிஜ்ரத்து செய்தவர்கள் என்ற ஒரு குறிப்பு அபூ சல்மா உம்மு சல்மாவுடைய இந்த குடும்பத்திற்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலை யாருக்கும் வாய்க்கவில்லை. ஒரு கலவரமான சூழ்நிலையில் தப்பித்தால் போதும் என்று மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஓடியதுதான் ஹிஜ்ரத் இல்லையா? அந்த நேரத்தில் மனைவி மக்கள் தன்னுடைய சம்பாத்தியம் சொத்து இதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் இந்த குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பை தந்தான். குடும்பமாகவே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இந்த சஹாபி அபூ தல்ஹா பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டார். கடுமையான காயம் ஏற்பட்டு அவர்கள் நோயாளியாக இருக்கிற பொழுது மனைவி உம்மு சல்மா மிக நன்றாக பார்த்து கொண்டார்கள். அல்லாஹுடைய ரசூல் பாதிக்கப்பட்ட நோயாளியை வந்து பார்த்து செல்கிற வழக்கமும் இருந்தது. ஓரளவு அந்த பத்ரில் ஏற்பட்ட காயத்திற்கு பின்னால் அவர் தயாராகிவிட்டார். பிறகு மீண்டும் ஒரு போருக்கு இவருடைய தலைமையில் ஒரு 150 சஹாபாக்களை அல்லாஹுடைய ரசூல் அனுப்பினார்கள். அங்கு போய் போரை நடத்திவிட்டு திரும்பும் பொழுது படுகாயமடைந்தார். அதாவது ஏற்கனவே காயங்கள் ஆறிப்போன சூழ்நிலையில் மீண்டும் கடுமையான போர் காயங்களால் அவர் எழ முடியவில்லை, படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். இந்த அபூ சல்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவருக்காக துஆவும் செய்கிறார்கள். இது மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு கணவன் மனைவி அவ்வளவு பாசத்தோடு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து காயமுற்று மரண தருவாயில் இருக்கிறார்கள். ஆனால் மனைவி மனம் சோராமல் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அனைத்தையும் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. அதற்கு அபூ சல்மா சொல்றாங்க, இந்த மாதிரி
நான் மரணித்து விட்டால் நீ இப்படியே இருக்கக்கூடாது, இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சமூகத்திலே ஏற்படுத்திய புரட்சி என்று கூட சொல்லலாம். குறிப்பாக போர்க்களங்களில் கொல்லப்பட்டு விட்டால் அந்த பெண்களுக்கு உடனடியாக மறுவாழ்வு கொடுப்பதில் இந்த சமூகத்திலே அவ்வளவு வேகம் இருந்தது. காரணம், பாதுகாப்பு தரணும். எத்தனை பேர்கள் போர்க்களங்களில் கொல்லப்படுவார்கள்? அந்த பெண்கள் எல்லாம் அபலைகளாக, விதவைகளாக, வாழ்வை இழந்தவர்களாக, பாதுகாப்பற்றவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மிகுந்த ஒரு பாதுகாப்பு கவசமாக மறுமணத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். சொல்றார், நான் மௌத்தாயிட்டா நீ இன்னொரு நிக்கா பண்ணிக்கணும். அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல மார்க்க அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். கணவன் சொன்னாங்க, அப்படி முடியாது, அப்படி நான் பண்ண மாட்டேன். உங்களை விட இன்னொரு சிறந்த ஒரு ஆண்மகனை பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நான் ஒரு ஹதீஸை சொல்றேன் கேளு. கணவனுக்கு ஹதீஸை சொல்லுகிறார்கள், ஒரு ஆண் மரணித்து விட்டால் அல்லது ஒரு பெண் மரணித்து விட்டால் இந்த இருவருமே மறுமணம் செய்து கொள்ளாமல் கட்டுப்பாடோடும் கண்ணியத்தோடும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் மறுமை நாளில் இவர்கள் இருவரையுமே அல்லாஹ் கணவன் மனைவியாக சொர்க்கத்திலும் வாழ வைப்பார். அதனால அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் நான் இன்னொரு திருமணம் முடிக்க மாட்டேன், மறுமையிலும் நீங்களும் நானும் கணவன் மனைவியாக வாழலாம். இந்த ஹதீஸை சொன்ன பிறகு அபூ சல்மா சொல்றாங்க, அது கரெக்ட் தான், ஆனாலும் நடப்பு சமூகத்திலே அது சாத்தியம் இருக்காது அப்படின்னு அந்த பேச்சு அதோட முடிகிறது. கடுமையான நோயினுடைய உச்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து அவரை நலம் விசாரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அங்கு நிகழ்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அருகில உட்கார்ந்துட்டு பதிலில கலந்து கொண்ட ஒரு போராளி, இன்னொரு போரிலும் கலந்து கொண்டவர், இஸ்லாத்திற்காக நிறைய தியாக தழும்புகளை ஏற்றவர், அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பெரும் நாட்டம் பாருங்க, பெருமானாருக்கு முன்னிலையிலேயே அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது. சஹாபாக்கள் இதையெல்லாம் பெரும் பாக்கியமாக கருதி இருக்கிறார்கள். பெருமானார் தன் வீட்டிற்கு வந்து தன்னை நலம் விசாரிக்கிற சூழ்நிலையில் அவருக்கு மரணம் சம்பவிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே அங்க வச்சு துஆ, கண்களை மூடி விட்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ சல்மா, யா அல்லாஹ் இந்த அபூ சலமாவை நீ மன்னித்து விடு, அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடு, உனக்கு நெருக்கமானவர்களுடைய கூட்டத்தில் அவரை எழுப்பு, இவருக்கு மறுமையிலும் வெற்றி வாழ்வை நசீபாக்கி கொடு அப்படின்னு துஆ செய்துவிட்டு அவருடைய அடக்க வேலைகள் எல்லாம் நடக்கிறது. மதீனா ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அருமைக்குரிய அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகு இந்த உம்மு சல்மா விதவையாக இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது அந்த காலத்துல இந்த மாதிரி கணவன் மனைவி யாரா இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த சமூகத்தினுடைய பழக்கம் ஒன்று இருந்தது. யாரு பயங்கரமா ஒப்பாரி வைக்கிறாங்களோ, யாரு ஆமா அவங்க சமூகத்துல சிறந்தவங்களாக கருதப்பட்டாங்க. இப்ப அபூ சல்மா மரணிச்ச உடனே நான் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், அழுகணும், என்னுடைய அழுகை பேசப்படணும்னு நினைச்சேன். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆள் அனுப்பி சொல்லி வச்சாங்க, இது ஜாஹிலியத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய பழக்கம். எந்த வீட்டிலிருந்து ஷைத்தானை அல்லாஹ் விரட்டி விட்டானோ அந்த வீட்டிற்கு மீண்டும் ஷைத்தானை நீ அழைக்கிறாயா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அனுப்பின உடனே என் கணவனுடைய மரணத்திற்காக அழுவதை, ஒப்பாரி வைப்பதை நான் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்து விட்டேன் என்று உம்மு சல்மா ரலியல்லாஹு. இப்படித்தான் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இப்ப நம்ம வீடுகளே பாருங்க, ஏதாவது மௌத்தாயிருச்சு, பிற சமூகங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், அந்த மையத்தோடு இந்த சமுதாயம் நடந்து கொள்கிற கண்ணியம் எல்லாத்துக்கும் அழுக வரும்.
எல்லாத்துக்கும் கவலை வரும், ஏக்கங்கள் வரும், அடக்க முடியாத கண்ணீர் வரும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல அதை கட்டுப்படுத்தி கொண்டு அவருடைய மன்னரை வாழ்வு மறுமை வாழ்வுக்காக துஆ செய்கிற சூழலை தான் ஈமானிய சமூகம் உருவாக்கி வச்சது. இது யார் உருவாக்குனது? ஆமா, ஒப்பாரி வைப்பவர்களை சபித்தார்கள் பெருமானார். மாரில் அடித்துக் கொண்டு அழக்கூடியவர்களை சபித்தார்கள் பெருமானார். உடைகளை கிழித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களை சபித்தார்கள். மரணம் வந்தே தீரும், பொறுமைக்காரங்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தியை இந்த அம்மாவை சொல்றாங்க, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில சோதனைகள் வந்து விட்டால், எந்த கஷ்டமும் இருக்கலாம், மௌத்தாவும் இருக்கலாம், இழப்பாவும் இருக்கலாம், நோயாகவும் இருக்கலாம், வறுமையாகவும் இருக்கலாம். இப்ப முதல்ல என்ன செய்யணும்? கஷ்டங்கள் வந்தால் ஒரு மூமின் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், தூக்கம் வருதா? இன்னா லில்லாஹி. ஆமா, புலம்புவதினால், ஆர்ப்பாட்டம் செய்வதனால், அழுது துடிப்பதினால் இதான் நடக்குமா? சொல்லுங்க, ஒண்ணுமே நடக்க. முஸ்லிமாவே சொல்றாங்க, இந்த சோதனைகள் வந்தால் முதல்ல அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இன்னா லில்லாஹி சொல்லுங்க. அந்த நோயே வந்துருச்சு, நாம நினைச்ச ஒரு பிசினஸ் நடக்கலங்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டுருச்சு, வீடை எல்லாம் விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. சோதனை தானே. மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாரு, தகப்பன் இறந்துட்டாரு, அல்லது மகன் இறந்து விட்டார். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சோதனைகள் வரும்பொழுது முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த சோதனையில எனக்கு கூலியை கொடு, நான் பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி எந்த விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேனோ இதைவிட சிறந்த பகரத்தை நீ எனக்கு கொடு அப்படின்னு யார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறாரோ பொறுமையா, எந்த சோதனை வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அந்த சிரமத்தை விட பகரம், அந்த சிரமத்திற்கு பகரமாக வேறொரு சிறப்பான நிலையை அல்லாஹ் அவருக்கு உருவாக்கி தருவார். அது பொருளாதாரமா இருக்கட்டும், குழந்தை செல்வமா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும். இது யாரு சொல்லி கொடுத்தது? யாரு தனக்கு ஆபத்துகள் வருகிறதோ அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனையில எனக்கு நீ கூலியை கொடு, இதை விட சிறந்த வாழ்வை கொடுன்னு கேட்கணும். அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாரு? உம்மு சல்மா தான். இந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதனால நான் இந்த துஆவை ஓதிக்கொண்டேன். இந்த துஆவை, என்ன கணவன் இறந்துட்டாரு, அது முசீபத் தானே, சோதனை தானே, உடனே இன்னா லில்லாஹ்னு சொல்லிட்டு இந்த துஆவை நான் ஓதிக்கொண்டேன். அதற்கு பிறகு மனசுல நினைச்ச, என் கணவர் மாறி ஒரு சிறந்தவர் எனக்கு யாரு கிடைக்க முடியும்? துஆ செஞ்சாச்சு. இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவரும் நானும் இந்த தீனுக்காக ஹபஷா எத்தியோப்பியாவிற்கு பயணம் செய்தோம், அங்கிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தோம். வாழ்வனுடைய எந்த பேர் எங்களுக்கு கிடைக்க பெறல. ஓடிக்கிட்டே இருந்த வாழ்க்கையில மதீனாவில் வைத்த கணவர் மௌத்தாயிட்டாரு, அவரை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைப்பாரா என்று நான் நினைத்து கொண்டே இந்த துஆவையும் ஓதிவிட்டு மௌனமாக இருந்தேன். ஏன்னா மறுமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. 4 குழந்தைகள் எனக்கு இருக்கிறாங்க. யாரு? 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. இது குறிப்பா ஈமானிய சமூகத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு வளர வேண்டிய ஈமான். 4 குழந்தைகள் இருக்காங்க, நான் என்ன செய்வேன்? அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்ல இதெல்லாம் முடிஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா அபூ சல்மாவை ரொம்ப விரும்பினாங்க பெருமானார், வாழ்வு கொடுக்கணும், அதுதான் நோக்கம். இந்த பெண்ணுக்கு நல்ல வயசு, பெருமானார் அனுப்புகிறார்கள். முதல்ல சில சஹாபாக்கள் எல்லாம் போய் கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி நிக்கா பண்ணிக்கிறீங்களா? நீங்க நல்லா விளங்கணும், போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்கள்
அல்லது போர் காயங்களால் இறந்து போனவர்கள், இவர்களுடைய மனைவிமார்களுக்கு வாழ்வு கொடுப்பதை மிக முக்கியமாக அன்று சஹாபாக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். புரியுதா? அங்க ஒரே நோக்கம்தான், அபலைகளுக்கு பாதுகாப்பு தருவது. உமர் நாயம்லாம் போய் கேட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா கடுமையா பேசி அனுப்பிச்சுட்டாங்க. 4 பிள்ளைகளை வச்சிருக்கிற, நிக்கா பண்றியா, நான் கிட்ட வந்து கேட்கறியா? உமர் நாயமே பயந்து வந்துட்டாங்க. ஓ, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உமரவே அனுப்புறாங்க. போய் பெண்ணு கேளுங்க. அந்த அம்மா தடுமாறுறாங்க. இத்தனை பேரை புறக்கணிச்சாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்களே, ஆனா நியாயமா சொல்லி அனுப்புறாங்க, நானு ரோஷக்கார பெண்மணி. ரோஷனா சில விஷயங்கள்ல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். இது எல்லாம் விட்டுட்டு உங்களோட மன வாழ்க்கையில் வருவது அவ்வளவு நன்றாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு பெருமானாருக்கு மறுப்பை வேறு ஒரு விதமாக சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யா அல்லாஹ், உம்மு சல்மாவுடைய ரோஷத்தை நீ தீர்த்து கொடுனாங்க. துஆ செஞ்சாங்க. உம்மு சல்மாவுடைய 4 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளாக நான் வளர்ப்பேன். ஏன்னா ஆதரவு அளிக்கிறதுக்கு தானே இந்த நிக்காது. அவங்க பயந்துகிட்டாங்க. ஏன்னா பெருமானாருக்கு நபியவர்களுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு விட்டால் குழந்தைகள் அனாதை ஆயிடுவாங்களே. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்கு கொடுக்கிறாங்க, அந்த குழந்தைகளையும் சொல்லுங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா கதீஜா அம்மாவுடைய 3 குழந்தைகள், அவங்களையும் வளர்த்தனாங்க. உம்மு சல்மாவுடைய 4 குழந்தைகள், எத்தனையாச்சு இப்போ? 7. பெருமானாருடைய 4 குழந்தைகள். இது அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலத்தில் இருந்தே யாராவது பெண் குழந்தைகளை புதைப்பதற்கு போனால் நான் வளர்த்துறேன்னு வாங்கிக்குவார். அப்படி 100கணக்கான குழந்தைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தி இருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும், இடம் வேண்டும். இப்ப இருக்கிற இந்த வாழ்ற ஜெனரேஷன்ல கேட்கறக்கே வெக்கமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லுங்க. இப்போ இந்த நியூ ஜெனரேஷன்ல இதுக்கு தான் ஓட்டம் ஓடுறான். லண்டன் போறான், நைஜீரியா போறான், சவுதி போறான். எதுக்குப்பா? 10 பேருக்கு உண்டான செலவு அந்த ஒருத்த வச்சிடறாங்க. அவனை எல்கேஜிக்கே கொண்டு போய் லட்சம். அடா ஏபிசிடி 4 எழுத்து படிக்கிறதுக்கு செலவு அப்படி வருது. காஸ்ட்லியா வளர்த்து அது சாலியான குழந்தையா இருந்தா தப்பிச்சிரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நிறைய பெத்துக்குங்க அப்படின்னு சொன்னா முட்டாள்தனமா 15-20 பெத்து விட்டுட்டு நீ வளர்த்துங்கிறது அல்ல. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்து இந்த கான்செப்டை இளைஞர்கள் மனசுல வைங்க. நம்ம ஜனாசாவை தூக்குறதுக்கு நம்ம பசங்க வேணும் இல்லையா? அத்தா அம்மா அந்த காலத்துல 8-10 பெத்தாங்க. ஒன்னும் அவங்கள நாசமா போகல, நல்லதான் இருந்தாங்க, நல்லதா இருந்தாங்க. சரியா? நல்லா சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்த வாகனங்கள் இருக்கு, ஒரே ஒரு பையன். இப்ப இது 2 உட்கார்ந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன துஷ்மனா வருமா, நல்லவனா வருமா? அந்த குழந்தைகளோட இப்ப அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதுதான் எத்தீமு, அதுதான் அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கச்சி இல்ல. இவன் வளர்ந்து கல்யாணம் முடிச்சானா இவனோட குழந்தைக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா. இந்த உறவு முறைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லதி خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا. அவன்தான் உங்களை நீரிலிருந்து படைத்தான், உங்களுக்கு இரத்த உறவையும் திருமண உறவையும் யார்தான் ஏற்படுத்தினான்? இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்பின உடனே அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். எந்த உமர் அவருக்கு பெண் கேட்டு போனாரோ வரலாறு சொல்லுது, இந்த அம்மாவுடைய பையன் ஒருத்தர் இருந்தான், உம்மு சல்மாவுடைய மகன். அவன் சொன்னா, நீ தான் நின்று கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நீ தானே பொண்ணு கேட்டு வந்த. அப்ப உமர் நாயகத்தினுடைய சூழ்நிலை பாருங்க. அவருக்கு பெண்ணு கேட்டாரு, அந்த அம்மா திட்டி விட்டுருச்சு. ரசூல் பெண் கேட்டார்கள். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதே உமர் நாயகன் நின்று நிக்கா நடத்தி வைத்தார்கள். அப்படின்னா அந்த நிக்காலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம மாதிரி கஷ்டமானது அல்ல.
பெண் கேட்டாங்க, பேசியாச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாருக்குமே மகரு நிரப்பமாக கொடுத்து வலிமா விருந்துன்னு சொன்னா என்ன இருக்கோ, பாயாசம்னா பாயாசம், எல்லாத்துக்கும் பெரித்தம் பழனா பெரித்தம், அல்லது ஆடு மாடு அறுத்து விருந்து போட முடியும்னா விருந்து வலிமாவை போட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே திருமணமான பெண்மணி 4 குழந்தைகளுக்கு தாய் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அம்மாவை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப சிறந்த இபாதத்தாளி. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த முறை இருக்கா இல்லையா, 9 மனைவிமார்கள், அவங்கள சாதாரணமா பார்க்க வர்றதா இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. அட்டன் டைம்ல 9 வீட்டுக்கு விசிட் அடிச்சுட்டு போய் சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுல பெருமானார் தொடங்கும் இடம் உம்மு சல்மா, முடிகிற வீடு என்னுடைய வீடா இருக்கும். எங்களில் மூத்தவர்களாகவும் அனுபவசாலியாகவும் இருந்தவர்கள் யாரு? உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. முஃமின்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஏறத்தாழ 378 ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். சிறந்த தக்வாவுடைய மார்க்க சட்டங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம் அல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தான். 84 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள். இவங்க வாழ்க்கையில பெருமானாருக்கு மிக சிறந்த ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள். யாருக்காவது ஒரு மனைவி எல்லா விஷயத்திலும் வழிகாட்டுகிற புத்தி இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படும் சொல்லுங்க. நம்ம பிசினஸ்லயோ நம்ம திட்டங்களையோ நமக்கு வழிகாட்டுற பெண்ணாக அந்த புத்திசாலியா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போறாங்க. அப்படி போகிற பொழுது மக்கத்து குறைஷிகளால் தடுக்கப்பட்டாங்க. நீங்க வரக்கூடாது, திரும்பி போகணும். இப்ப பேச்சுவார்த்தைக்கு அதற்கு உஸ்மான் நாயகத்தை அனுப்பினாங்க. உஸ்மான் நாயகம் அன்றைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துடையவர். ஆனா என்ன செய்தி வருதுன்னா, உஸ்மானை கொன்று விட்டார்கள். தூதரை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல இருந்தே உலக சட்டம். அது இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் டென்ஷன் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, இது உஸ்மானுடைய கை, உஸ்மானுக்காக நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு யார் சத்தியம் பண்றா? ரசூல்லா சத்தியம் பண்றாங்க. எல்லா சஹாபாக்களும் சத்தியம் பண்றாங்க. 1400 அல்லது 1600 பேர் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரங்கள்ல குறைஷிகளுடைய தலைவர்கள் வந்தாங்க. உஸ்மான் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி அது போலியான வதந்தி. எல்லாம் வந்தவன சொன்னாங்க, உங்களை ஏத்துக்கிறதா இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே, உங்களை நாங்கள் ரசூலுல்லாவாக நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், அதனால நீங்க திரும்பி போயிருங்க. இப்படியே பேச்சுவார்த்தை நடக்குது, பலகட்ட பேச்சுவார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலோடு மக்கத்து தலைவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. 10 ஆண்டுகள் போர் நிறுத்தம். சரியா? யாரு வேணாலும் மக்காவிலிருந்து முஸ்லீமாயி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி கொடுத்துடணும். மதீனால இருந்து யாராவது மதம் மாறி வந்துட்டாங்கன்னா நாங்க தரமாட்டோம். இப்படி எடக்கமடக்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்த முடியும். ஏறத்தாழ அந்த ஒப்பந்தம் எப்படி தெரியுமா, அவன் சொல்றதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் தலையாட்டின மாதிரி இருக்கு. அதனால சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம். சரி, ஒப்பந்தம் எழுதுவோம். எழுதும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஆளை வச்சு எழுதுறாங்க. அது தலைநாயத்தை மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதிடம் இருந்து குறைஷி தலைவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம். உடனே அப்ஜெக்ஷன் பண்றாங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் நாங்க ஏத்திருந்தா பிரச்சனையே இல்லையே, ஏத்துக்க மாட்டோங்கிறதான பிரச்சனை. என்னப்பா செய்யணும்? ரசூலுல்லாஹ் அலி. அப்புறம் எப்படி எழுதணும்? மின் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முஹம்மத். அதை தலிரதில்லான்னு சொன்னாங்க. என்னுடைய ஈமானே ரசூலுல்லாஹ் தான், நான் அழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை அழிப்பதற்கு அவர்கள் யோசித்தார்கள். தான் ஈமான். கடைசியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த ரசூலுல்லாஹ்ங்கிற எழுத்து எங்க இருக்கு காமி, அழிச்சிட்டாங்க. ஒரு நீண்ட ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தம் எல்லாம் இஹ்ராம் அணிந்து
உம்ராவிற்காக வந்த இந்த 1400 அல்லது 1600 பேர் அங்க அத்தனையும் பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதகமான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டாங்க. இதுல மிகப்பெரிய அதிருப்தி. இப்ப முடிஞ்சு, குறைஷிகள் எல்லாம் போயிட்டாங்க, நீங்க திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் 3 நாள் மட்டும் பர்மிஷன், எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ இந்த 1600 பேரை சமாதானப்படுத்தி எங்க கூட்டிட்டு போகணும்? மதீனா கூட்டிட்டு போகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் போய் சொல்றாங்க, சட்டம் இருக்கு, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வழியிலே தடுக்கப்பட்டு விட்டால் அங்கேயே இஹ்ராம கலஞ்சு கொண்டு வந்த குர்பானி எல்லாம் அறுத்து முடிச்சிட்டு திரும்ப போயிடும். இது சட்டம் இருக்கு, நம்ம நிர்பந்தம், எல்லாம் கிளம்புங்க போலாம்னா ஒருத்தரும் கிளம்ப மாட்டேன். ஒருத்தரும், சஹாபாக்களுடைய மனநிலை எப்படிங்க? உயிர் கொடுக்க தயாருன்னு சத்தியம் பண்ணியாச்சு, அடிச்சு தூள் கலப்ப வேண்டியதானே? எதுக்கு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு நம்ம திரும்பி போகணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரு? சஹாபாக்கள். இவங்களை புறக்கணிக்கவும் முடியாத. உடனே ரொம்ப டென்ஷனா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. பெருமானாரோட அந்த பயணத்தில் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, அவங்கள ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி அனுப்பியாச்சு. கூட வந்த ஈமானிய சமூகத்தை எப்படி சமாதானம் பண்றது எனக்கு புரியல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னவன உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல பக்குவமான ஒரு நிதானமான சிந்தனையாளராக இருந்ததுனால சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீங்க சொன்னா கொஞ்சம் கருத்து மாற்றங்கள் சொல்லுவாங்க, எதிர்ப்பாங்க, இதெல்லாம் சரி. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விட்டால் அவங்க அதை மறுக்க மாட்டாங்க. இது யாரு கணிக்கிறா? சொல்லுங்க, யாரு கணிக்கிறா? ஆமா, நம்ம வீடுகள் அந்த மாதிரி முடிவெடுக்க முடியாம தான் தடுமாறுவோம். மாமாட்ட கேளு, மச்சான்ட்ட கேளு, எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் அதை மறுக்கிறாங்க. நாம எதை சரின்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால நடத்த முடியாம போயிடும். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க, வெளியே போங்க, நீங்கள் கொண்டு வந்த ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள், உங்கள் இஹ்ராமை நீங்கள் களைந்து விடுங்கள், பிறகு நடப்பதை நீங்கள் பாருங்கள், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வித்தியாசமாப்பட்டது. கரெக்ட் தானே? சொல்லியாச்சு, பேசியாச்சு, யாரும் ஏத்துக்கல. வெளியே வந்தாங்க, தன்னுடைய ஒட்டகத்தை பிடிச்சாங்க, அறுத்தார்கள், இஹ்ராம் களைஞ்சாங்க, மொட்டையும் அடித்து விட்டார்கள், கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்? எதிர்த்தவர்கள், ஏன்னா எதிர்த்தாங்கன்னா ரசூலை எதிர்க்கணுங்கிற எண்ணத்துல இல்ல, அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. ஏன் நாம இவனுங்களுக்கு பணிஞ்சு போகணும்? ஆனால் இது ஹுதைபியா வரலாற்றை யாராவது நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், சர்வதேச நபி இப்படி ஒரு அநியாய ஒப்பந்தத்திற்கு எப்படி சம்மதித்தார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். அவனுக்கு என்ன சொன்னாலும் சரி 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 ஒத்துக்கிட்டாங்க, சரியா? ஆனால் அல்லாஹ் அதை பாராட்டுறான். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு பெரும் வெற்றியை நான் தந்தேன். இப்ப முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம்? மைனாரிட்டியா இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நம்ம பலத்தை நம்ம உருவாக்கணும், நம்ம ஒருங்கிணைப்பை நம்ம பலப்படுத்தணும், நம்மிடம் போட்டி போடுவதற்கான தகுதிகளை உருவாக்கணும். அதுக்கு பிறகுதான் களத்திற்கு போகணும். வெறும் வாய்ச்சவடாது வேலைக்கு ஆகாது. இத்தனையும் உள்வாங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் வரலாற்றை எழுதுறாங்க, அன்னைக்கு சஹாபாக்களே கோபப்பட்ட இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, 10 வருஷம் போர் நிறுத்தம், மக்கா மதீனாவுக்கு போக்குவரத்து சாதாரணமாயிருச்சு. அவனுங்க நினைச்சானுங்க, யாராவது முஸ்லிமானா திருப்பி கொடுத்துடணும், யாராவது காபிரா வந்துட்டாங்கன்னா அவங்களை திருப்பி தர மாட்டோம். ஆனா ஒருத்தர் கூட காபிர் ஆகல. மதீனாவுக்கு வந்த அத்தனை பேர் என்ன ஆயிட்டான்?
வேகமாக 100 கணக்கில் கூட இல்லாத முஸ்லிம்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஏராளமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. அதுக்கு பெருமானார் ஏற்படுத்திய இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, மக்கா மதீனாவுக்கு சகஜமா வந்துட்டு போலாங்கிற அந்த அக்ரிமெண்ட்ல நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று வரலாறுகள் சொல்லுது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலிருந்து திருப்பி செல்வதற்கு அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனை பெருமானார் நடைமுறைப்படுத்தினார்கள். ஒருத்தர் பேசல, எல்லாரும் எந்திரிச்சாங்க, அவங்கவுங்க குர்பானிகளை கொடுத்தார்கள், இஹ்ராம் களைந்தார்கள், மொட்டை அடித்தார்கள், பெருமானாரோடு மதீனாவிற்கு திரும்பி சென்றார்கள். இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிற மந்திரியாகவும் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரோடு வாழ்க்கையில் இணைந்திருந்தார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான அந்த தாய்மார்களை மறுமையில் சந்திக்கிற, அவர்களின் வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்தி வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.